எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட வந்து 100வது படமான கேப்டன் பிரபாகரன் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. இது வந்து ஒரு முக்கியமான படமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து 1991 வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கே செல்வமணி சார் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பெப்சியோட பிரசிடென்டா இருக்காரு. நிறைய விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இது நான் வந்து இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வானத்தை போல வந்து தியேட்டர்ல பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ரமணா பார்த்திருக்கிறேன். இது மாதிரி வந்து சில படங்கள்லாம் வந்து விஜயகாந்த் சார் படம் பார்த்திருக்கேன். பட் இந்த கேப்டன் பிரபாகரன் டிவியில பார்த்ததோட சரி இந்த தியேட்டர்ல போயிட்டு படம் பார்ப்போம், நிஜமா இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்றதுக்கு வந்து அது 100% வந்து ஒரு டைரக்டர்களோட ஒரு அந்த டைம் உள்ள கான்செப்ட். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் வியூல வந்து ஒரு காடை காமிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரப்பன் வந்து அந்த காட்டுல வந்து மரத்தை வந்து திருடி கொண்டு போறதும் விற்கிறதும் அது வந்து எப்படி வந்துட்டு விஜயகாந்த் சார் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து அவர் பிடிக்கிறாரு அப்படின்றதான் படத்தோட கதை. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர்னா எப்படி இருக்கணும், ஒரு வேகமா எப்படி இருக்கணும், இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கிறாரு. அதனால வந்து அந்த காடு பகுதிகள்லாம் போயிட்டு அது மாதிரி வந்து விஜயகாந்த் சார் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் உடம்பு முடியாம போறதும் அவர் வந்து இன்னுமா அவர் வந்து ரொம்ப வளருவார்ப்பா, அவருக்கு சரியா பேச தெரியலன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த வாட்டி இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா எவ்வளவு ஃபிட்டா வந்து இருக்கிறாரு, சண்டை எவ்வளவு அட்டகாசமா போட்டிருக்காரு. அவராப்பா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல கேள்வி பண்ணிட்டோமே நினைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. படத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சார் தான். இளையராஜா சார்லாம் நம்ம வந்து நிறைய இப்போ வந்து இந்த சூப்பர் சிங்கர் சரிகமாப்பாலாம் நம்ம கொண்டாடின பாட்டெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு தான் போய் பார்த்தோம். ஆனா என்ன விஷயம்னா அது சரியா வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து நான் பார்த்த தியேட்டர்ல வந்து ரொம்ப லைட்டா தான் இருந்திருக்கு. பட் இனிய படம் வந்து பார்க்கும்போது அந்த படத்துல இப்ப இருக்கிற டயலாக் அப்ப பேசியிருக்கிறாங்க, அரசியல்லாம் பேசுறாங்க. இப்ப வந்து போலீஸ் எல்லாம் வந்து இது மாதிரி அரசியல்வாதிகளாம் தொல்லை பண்ணா எங்கேயாச்சும் நம்மளெல்லாம் கூடுவாஞ்சல்ல தான் தள்ளி விடுவோம். ஆனா இன்னைக்கு கூடுவாஞ்சல் எவ்வளவு பெரிய இடமா இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி பல டயலாக் படத்துல அது வந்து பாத்தீங்கன்னா லியா தாலிகான் சார் தான் படத்தோட வசனம். ஒரு வசனமும் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குது. அது இன்னைக்கு வந்து அந்த வசனங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இளையராஜா சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்ம இப்ப காலகட்டத்தில் ஒரு அரசியலாக பார்த்திருப்போம், அவர் வந்து ஒரு பேச்சாளர் அது மாதிரிதான் பார்த்திருப்போம். பட் ஒரு ஆக்டிங்ல ஒரு 100வது படம் வந்து அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் கூட கிடையாது. பட் ஆனா ஒரு டைட்டில் சாங் வந்து அவரை பத்தி பாடுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுல டியூயட்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு போலீஸ் ஆபீசரா வந்து ஒரு சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. கதைக்களமும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுமே இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மன்சூர் அலிகானுக்கு வந்து அறிமுகமான படம். அவர் ஏன்டா இப்பயும் அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன அந்த வீரபத்ரன் கேரக்டர்லயே தான் இருக்கான்னு சொல்லலாம். இது வந்து ஃபேமிலியோட போய் பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த காலத்துல எவ்வளவு சூப்பரான படம் வந்திருக்கு. நான் போய் பார்க்கும்போது நிறைய பேர் ஆல்மோஸ்ட் சீட்லாம் ஃபுல்லா தான் இருந்தது. இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் ஷோவா என்னன்னு தெரியல. கண்டிப்பா வந்து போய் செக் பண்ணி பாருங்க. போய் டைரக்டா போய் படத்தை பாத்தீங்கன்னா தான் யாருக்கு எந்த விதமான மனசுல வந்து ஒரு பாரம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு படம் பார்த்தோம், படத்துல ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ரொமான்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்டல் சீன் இருந்தது. மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொன்னாங்க, மக்களுக்கு வந்து சில விஷயத்தை ஏத்துட்டு வந்தாங்க, படத்தோட கதாநாயகனையும் கொண்டாடினாங்க. இது மாதிரி அந்த படம் வந்து இன்னைக்கு எப்படி வருது? நான் கூட இந்த படம் சீக்வன்ஸ்லாம் போய் பார்க்கும்போது என்னடா அது புஷ்பா படம், அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம் பார்க்குற மாதிரியே மரம் வந்து அந்த ஆற்றுல வந்து அந்த மரம்லாம் வருது. இதெல்லாம் நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ புஷ்பாவா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் புஷ்பாவுக்கும் கேப்டன் பிரபாகருக்கும் 100 அடி நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா புஷ்பா படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரம் திருடுறவனே ஹீரோவா காமிச்சிருப்பாங்க. கேப்டன் பிரபாகர்ல மரம் திருடுறவனை வந்து அரெஸ்ட் பண்றது தான் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதனால நிறைய வித்தியாசம். எப்படி ஹீரோ டிரான்ஸ்ஃபார்மேஷனே இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். பாட்டெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கங்கை மரம் தான் அந்த மியூசிக் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அது எல்லாமே சூப்பரா இருக்கு. போய் என்ஜாய் பண்ணுங்க. விஜயகாந்த் சார்ன்றது யாருன்றது வந்து இந்த டைம்ல அந்த மூடு இருக்கும் போதே போய் பார்த்தாதான் அந்த படமும் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வீக்ல வந்து அவ்வளவு கொண்டாடுற அளவுக்கு படம்லாம் இல்லை. அதனால கண்டிப்பா தியேட்டர்ல போயிட்டு ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல படமா தான் அமைச்சிருக்கு. இப்ப ஆனா என்னன்னா அந்த படம் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டைட்டில் மட்டும் தான் வந்து ஏதோ எஃபர்ட் எடுத்து போட்டிருக்க மாதிரி இருக்கே தவிர மற்றபடி படத்தை வந்து டைரக்டா அந்த பிரிண்ட் தான் விட்ட மாதிரி இருக்குது. பட் மேபி ஏதாவது கரெக்ஷன் பண்ணிருந்தா அந்த பாட்டெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு கண்ணீர்னு கேட்டிருக்கோம். சில பேக்ரவுண்ட்லாம் அப்பப்போ அங்கங்க ஸ்லோவாகுது. மற்றபடி நான் இது ரிவ்யூவா போடல. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போயிட்டு எல்லாரும் தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு 3 ஐக்கான் பாலா.